Hi friends, welcome to கடாய் சமையல். நம்ம இன்னைக்கு மட்டன் வறுவல் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வறுவல் செய்யறதுக்காக பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திரலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துர்க்கேன். இஞ்சி, வரமிளகாய், சின்ன வெங்காயம், கிராம்பு, பட்டை, பூண்டு. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வறுவல் செய்கிறதுக்காக இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துடலாம். மட்டன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா வதக்கியாச்சு. மட்டன் வேகிறதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கறி நல்லா வெந்திருக்கு. இப்போ வறுவல் செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்குவோம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம், அதனால் அதிகமாக தண்ணி தேவைப்படாது. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் வேக விடுவோம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டே இருங்க. தண்ணி கம்மியாக இருக்கனால அடி பிடிக்கும். நல்லா ட்ரை ஆகிருச்சு. நம்மளோட மட்டன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இது நீங்கள் சாம்பார், ரசம், மட்டன் குழம்பு எல்லாத்துக்கூடவுமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட்டாக கருவேப்பிலையில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.